மேடையில் பேசின தமிழக இந்த ரேம்ப் வாங்குறது ஒரு தொண்டர் ஐடியா வழக்கு பதிவு வரைக்கும் போயிருக்காங்க. தொண்டர்களை வழிநடத்துறதுல புதுசாக கட்சி தொடங்குறவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும், அதுவும் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தும் பொழுது அதுல என்ன கவனமா இருக்கணும்? இல்ல, கேப்டனை பொறுத்த வரைக்கும் 2005 கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளரோட தொடர்பில் இருக்கோம். ஸோ விஜய்ல நம்ம பார்த்தோம், அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது. பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாக்கில் எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ளே வரதை நம்ம பார்த்தோம். ஸோ சுற்றி இருக்கிற பவுன்சர்ஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க. அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறதில்லை, வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல. ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். எங்க மாவட்ட செயலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. கொடி ஃபிளெக்ஸு வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியே மறுக்கிறாங்க. கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு ஃபிளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்கக்கூடாது, கொடி வைக்கக்கூடாதுன்று காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க. இது ஒரு திருமண விழா, இதுல என்ன இருக்கு? எல்லார் வீட்லையும் தான் நடக்குது. அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க, அது யார் தடுக்கிறது? ஏன் தேமுதிக என்றால் மட்டும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது? காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். அதனால தேமுதிகன்னு ஒரு நியாயமான கட்சி, இது மக்கள் கட்சி, சரிங்களா? அதனால வந்து இவங்க நாங்கள் ஒரு பேனர் கொடி வச்சா அதனால யாருக்கு எந்த அசம்பாவிதம் நடக்க போகிறது? ஏன் இன்னைதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எடுத்துட போறாங்க அவங்களே. அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கே புரியல. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க, இல்லை வைக்கலையா வைக்காதீங்க. ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் ஷுட் டேக். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.